மல்லாக்க படுத்திருந்தங்க. மச்சா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன், மச்சா மல்லிகைப்பூ வாங்கி அப்படி காலை அகட்டி வச்சு படுத்திருந்த கதவை. ஓஹோ. ஐத்தா வருவாருன்னு அக்கடமாக ஐத்தா என பெற்றுக்கலாம். நல்லா இருக்கீங்களா? அந்த ஞாபகம் வருது. ஐயோ அந்த பெருசுக்கு வாரு கொழுப்பு வந்த மான கட்டு மகளை ஊத்து ஊரு சிறுசு மந்தைக்கு என்னங்க அவர் வயசுனா என் வயசுனாங்க பாக்குற பார்வையில சும்மா அந்த பெருசுக்கு முன்னாடி இருக்கிற கொழுந்து. மச்சான் உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? மேகத்தை தூதுவிட்டால் மாறி போகும் தாகமுள்ள மச்சானே, தண்ணியை நான் தூதுவிட்டேன், தண்ணிக்கு இந்த கண்ணி தந்தனுக்கு மொத்தமெல்லாம் எண்ணிக்கை குறையாம எப்ப வந்து தரப்போற, எப்ப வந்து தரப்போற ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ சிறந்த ஓடவுட்டு
ஏதாச்சும் நினைப்பு இருக்குதாடி? நினப்பு எல்லாமே வந்துருப்பே. கொஞ்சம் கூட நினைப்பே இல்லடி. அப்பா விட்ட வந்தாரா இல்லையா? என்கிட்ட அப்பா சும்மா சும்மா வந்தாரு. எந்த பாடி வரல. பஞ்சர் கடைக்காரப்பா. சேகரப்பாவா? இல்ல, எங்க வீரப்பா. வீரப்பாவா? வந்தாருமா. அப்புறம் வந்தாரா? அது மட்டும் போயிட்டு போகுது. என்ன சொன்னாரு? எனக்கு கேள்வி எடுத்து போச்சு. யாரு என்னடி ஆச்சு? இங்கடே கேக்குற. ஏன்டி என்னடி ரொம்ப வருத்தமா இருக்கிற? மண்ணா பிறந்தது. வரையில நல்லா தானே வந்த? பொம்பளையா பிறந்ததுக்கு பெரும்பாலும். ஏன்? மண்ணா பிறந்திருந்தா கூட 4 பேர் போயிட்டு பிணைஞ்சிருப்பாங்க. யாருடி அது 4 பேரு? உலக்கையே எடுத்து போச்சு. உலக்கையெல்லாம் முன்னால வச்சிருந்தாங்க. இப்ப யார் நெல்லு கல்யாணமா ஊருக்கு பிள்ளைங்க ஏறி அந்த பிள்ளைக்கெல்லாம் அப்பாவை யாரும் சொல்லுவ? ஏவன் இப்போதைக்கு கையில் கிடைக்கிறானா அவனை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நல்ல பிள்ளைடி, நல்ல பிள்ளைடி. எங்க அப்பா பொம்பளை பிள்ளை தானே. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏண்டி சொல்ற? நீயும் பொம்பளை பிள்ளை, நானும் பொம்பளை பிள்ளை. ஆனா உன்னை பார்த்தா மட்டும் எப்ப பார்த்தாலும் பொறாமையாவே இருக்குது. எப்படி சொல்ற? ஏன் தெரியுமா? உன் மேனி பளபளன்னு இருக்குல்ல, உன் மேனி பளபளப்புக்கு என்னடி காரணம்? என் மேனி பளபளக்கு என்ன காரணம் கேட்கிற? குரங்க முத்தனம் போட்டு நீரடிக்கிறீங்க. அப்புறம் கூந்தல் நீளமா இருக்கு, அதுக்கு என்ன என் காரணம்? கூந்தல் நீளமா இருக்கிறதுக்கு நாய் முத்தனம் போட்டு நீரடி. சரின்னு ஒரு சந்தேகம். நானும் ஜாக்கெட் தைச்சு போட்டிருக்கேன், நீயும் ஜாக்கெட் தைச்சு போட்டிருக்க. நான் தைச்சிருக்கிறது நல்லாவே இல்ல, நீ தைச்சிருக்கல. நல்ல உடம்பா ஒட்டி கண்டே குத்துற மாதிரி இருக்கு. நீ எங்க தைச்ச, எப்படி தைச்ச, எந்த டெய்லர்ட்ட தைச்ச? ஏண்டி நீங்க எல்லாம் ஜாக்கெட் தைச்சீங்கன்னா அளவு கொடுத்து தைப்பீங்க. நான் ஜாக்கெட் போட்டு போனா ஜாக்கெட் துணி கொடுப்பேன், அளவு ஜாக்கெட் கொடுப்பேன். இதே மாதிரி இதே அளவுல தைச்சு கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வந்துருவேன். நானும் அப்படி கிடையாது. நீ எப்படி? நேரா டைலர்ட்ட போவேன், பெஞ்சில மல்லாக்க படுத்துக்குவேன். எந்த பெஞ்சிலடி? டெய்லர் பெஞ்சில, துணி வெட்டுற பெஞ்சில. துணிமணி எதுவுமே இல்லாம சும்மா படுத்துக்குவேன். அம்பள கடையாவா? டெய்லர் முன்னாலயா? டெய்லர் முன்னாடி தைச்சுட்டு வர பிடிச்சு. சரி, டெய்லர் முன்னால போய் அம்பள கடையா படுத்துறியே, உன் அழகெல்லாம் பார்த்தேன் டெய்லர். அப்புறம் சுருவாக்கல இருக்கிறாரா? அவர் போய் சேர்ந்துட்டாரு. அன்னைக்கு கண்ணை அவுச்சு போயிருக்கும். ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆகலடி. நாங்கல எனக்கு கல்யாணம் ஆகலடி. அப்புறம் என்ன கேக்குறேன்? எங்க அப்பா வாங்கி முத புருஷன் கட்டலான்னு சொல்லி நல்ல மாப்பிளையா பார்த்து வச்சாரு. மாப்பிள்ளை வந்துச்சா? கல்யாணம் பண்ணியா? மாப்பிள்ளை என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை பாக்குறாரு? கான்ட்ராக்டர். கான்ட்ராக்டரா? நல்ல வேலை தானடி. என்ன கேக்குறேன்? என்னடி? காலையில மணி 4 ஆச்சுன்னா என்னடி தாலபார் ஒண்ணே சுத்தி சுத்தி வராரு? என்னமோ இதெல்லாம் அவருக்கு ஈமக்கிமா அழகா. நான் பாக்க வந்ததுல இருந்து பாக்க ஒண்ணே பார்த்தேன். கான்ட்ராக்டர் என் புருஷன். கான்ட்ராக்டரா? எப்படி நல்லா வச்சுக்கறாரா? நல்லா பாத்துக்கறாரா? எங்கடி ஒரு நாள் கூட. என்னடி? என்னடி ஆச்சு? காலையில 4 மணி ஆச்சுன்னா வண்டி கழுவுற நினப்பிலேயே இவனுக்கு நினப்பு வந்துருமா? காலையில 4 மணிக்கு ஆச்சுன்னா நான் காலை 2 அகட்டி வச்சு படுத்துருப்பேன். காலை 2 அகட்டி வச்சு படுத்துருந்தேன். இத்த சோடத்தை வாங்கி நடுவுல வச்சு பொருத்திட்டான். ஐயோ பெத்து போயிருக்குது. அப்படியே கருகி போச்சு. கருகி போச்சா? அவனையும் வேணான்ட்டு அப்புறம் கடைசியில இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு பாம்பாட்டியா. பாம்பாட்டியா? அப்புறம் போய் கல்யாணம் பண்ணியா? நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா இவனை கட்டி எப்படிப்பா பொழப்பு நடத்துறதுன்னு கேட்டேன். பாம்பு குடிச்சுக்கிட்டே திரிவாரு. அவர் சொன்னாரு, பாம்பு வச்சு ஊதியாவது மகுடியாவது உன்னை காப்பாத்திருன்னு சொன்னாரு. நானும் கல்யாணம் பண்றது 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆச்சு. ஒரு நாள் கூட அவ பாம்பை கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிறான். நானே இப்பதான் காட்டுவான் அப்புறத்தான் காட்டுவான்னு பாக்குறேன். சரி படுத்து தூங்கிய நானாவது பாக்குறேன்னு சொன்னா எந்திரிக்கவே மாட்டேங்குது. நானும் வாய் வச்சு இல்லைங்க, மகடி வச்சு ஊதுனா பாம்பு எதிர்ச்சிருமில்ல. அவரை விட்டுட்டு ஊதுனே நான் தான் வெச்ச வாய் எடுக்கவே மாட்டேன்ல. அவரும் போய் சேர்த்துட்டாங்க. கடைசியில ஒருத்தனும் கல்யாணம் பண்ணிட்டு. யாரு அது? ஜேசிபி டிரைவர். ஜேசிபி டிரைவரா? அவர் நல்லா ஓட்டுவாரு. எங்கடி ஓட்டுறாரு? வண்டியில நல்லா ஓட்டுவாரு ஜேசிபினா. அவர் காலு கண்ட பக்க கையை விட்டு அள்ளிட்டு போயிடுறாரு. மேல ஏறி ஓடுவாரு. அவரும் வேணான்ட்டு கடைசியில கொத்தனார கல்யாணம் பண்ணேன். கொத்தனாரா? அவராச்சு நல்லா பார்த்தாரா? ஐயோ, ஒரு சந்து கண்ட பக்கமா அடப்பாராமா. நானும் ஒரு நாள் வீட்டுல காலை அகட்டி வச்சு படுத்து பாருங்க பாவி மனசேன் கலவி அப்படி சட்டு நம்பிட்டாண்டி. அப்படி மாட்டு படகு வச்சு உள்ள தொங்குன்னு தட்டாண்டி. அதோட
கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த ஊர்ல மாப்பிள்ளை தொலைவிக்கிட்டே அலையினேன். எனக்கு யாரோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணி வைக்காட்டாலும் சொல்லி பள்ளியம்மா மூலமாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணி அப்படியா? சரி அம்மா பார்க்கலாம். அம்மா பார்க்கலாமா? அம்மா இந்த மக்களோட புண்ணியத்தில் நல்லா இருக்கும். நானும் நல்லா இருக்கேம்மா. ஒன்னும் நோய் நொடி இல்லாம இருக்க வேண்டும். அப்பா என்கிட்ட வந்தாருமா. சித்தி ஐயோ அதுக்கு இல்ல அப்பா வந்து விவரத்தை சொன்னாருமா. என்ன விவரம் சொன்னாரு? வெள்ளிக்கிழமை நம்மள திணைக்காடுக்கு காவலுக்கு போகணும்ல. சரி, திணைக்காடுக்கு காவலுக்கு போக சொன்னாரு. கண்டு கருத்துமா காவலை பார்க்க சொன்னாரு. இந்த இடத்துல அது மட்டும் இல்லம்மா, நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, இப்ப அப்பா புதுசா ஒருத்தையும் சேர்த்திருக்காருமா. ரொம்ப அழகா இருக்கா. உங்களை விடவா? என்னோட ரொம்ப அழகா இருக்காப்பா. இருந்தாலும் நீங்க சின்ன பிள்ளை செல்லத்தம்பி, உங்களோட என்னையோட ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படியா? அந்த அழகுக்குரிய பெண்ணு அந்த ராஜகுமாரி பேர் என்ன? அழகுதானா? அப்படியா? அழைத்து வாருங்கள். மண்ண வார மாதிரி தெரியுது. அப்பா உன்னதான் வேலைக்கு வச்சிருக்காரா? அப்பா என்னை வச்சிருக்காரு. அழகுன அழகு உண்மையாலும் நான் என்ன அழகு, அவ என்ன அழகு, உனக்கு இருக்குது அம்பூட்ட அழகு. இந்த அழகு எல்லாமே இங்க தாண்டி இருக்கு. ஆனா உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த மணவாடி இருக்கிற புருஷன் கூட என் புருஷன் கை கால் துணி கீழே போய் பார்த்து பயந்துட போறாங்க. சரி, அப்பாட்ட போனே. அப்பா என்ன வரேன்னு சொன்னாரு? அப்பாட்ட போனமா. ஏன் அப்பா சும்மா சும்மா என்கிட்ட வராரு? பால் கொடுத்து அப்பா வாய் வச்சு எடுக்க மாட்டேங்கிறாரு. சொம்பள சரி இருக்கட்டும். அப்பா காவல் பசங்க காவல் பசங்க பைபிள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மரப்பொத்திலாம் செய்து டக்கென்ற ஓசைகள் கொடுப்பதும் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமா. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னானே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னானே. குழு குழுந்த கொண்டு வேண்டும் பறகுதடி முன்னாலே உடானதனா ஏதனதனா உடானதனா ஏதனதனா. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னானே.
அவன் எப்பவுமே திறந்த வேலையே தான் தெரியுறான். பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலைடி? பெண்களுக்கு ஓயாத வேலை புள்ள பக்கிற வேலை. ஐயோ அது இல்லடி. பெண்களுக்கு ஓயாத வேலை மாறா பழுத்து விடுறது. நீ எப்ப பார்த்தாலும் திறந்து போட்டுட்டே இருக்கிற. பெண்ணுனா அச்சம், மடம், ஞானம், பயிர் போடுறது. பைப் இருக்குது மாதிரி தண்ணி வர மாட்டேங்குது. நீ இழுத்து மூடு, அந்த பெருசு பாக்குற பார்வை சரியில்லை. உன்னையே குறு குறுன்னு பாக்குது. இப்படியோ விடியறதுக்குள்ள பனையார குழியில மாவு ஊத்துறான்னு பாப்பாராட்ட. எத்தனை தண்டி பணியார மொழி ஒரு குழியார சரி இருந்தாலும் இந்த இடத்த பார்த்து நான் அப்படிலாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு வாசனை அழகா மட்டும் வரைச்சுட்டே இருக்குமா, ஒரே மயக்கமா இருக்கு. உள்ள பாரு, வெளிய கூட்டம் இருக்கு, உள்ளதான் அப்படி கூட்டம் உள்ளதா இருக்கு. நகர இடம் இல்ல, உட்காரலன்னா உட்கார இடம் இல்ல. ஏதோ 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 ஒரு மயக்கம். எப்படி 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 வந்தது நமக்கும் கும் 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 மனசு பரபரன்னு இருக்கும். நடந்தாலும் வாசிப்பாரு, படுத்தாலும் வாசிப்பாரு. நீ பாடியா? உன் பாட்டு கேட்க நான் ஓடோடி வந்திருக்கேன். என்னை ஏமாற்றாத மகளே மகளே. சரிம்மா, நீங்க ஓரம் பாருங்க, பாடுறேன். நீ எந்த பாட்டு தெரியுமா பாட்டு? யாரும் கேட்காத பாட்டு, யாரும் பாடாத பாட்டு. நீ மலேசியால போய் பாடில, பாடி கூட கப்பல்லாம் வாங்குனீல. ஏது பாத்துறது குட்டிகள் இருக்கப்பா. பதக்கம் பதக்கம். ஆமா. மலேசியால வாங்குனீல. ஆமா. அந்த பாட்டை இங்க பாடு. பாடவா? யாரு பாடாத பாட்டு? யாரு கேட்காத பாட்டு? பாடவா? மலேசியா அந்த பாட்டை பாடு. பாடுறேன். யாரு பாடாத பாட்டு, யாரு கேட்காத பாட்டு? வாய குறுந்து கேட்கிற மாதிரியா? அந்த நீலாவத்தானா கையில பொறுத்து ராசாவுக்காக சரி, வேற பாட்டு எல்லாம் பாவாடை கட்டினா உள்பாவாடை கட்டுவாங்க. நீ என்ன உள்பாவாடை கட்டாம பட்டாப்பட்டி டவுசர் போட்டுருக்குற? எனக்கு உள்பாவாடை மட்டும் ஆடாது. சூடு பிடிச்சு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு. கொலசாமிக்கு ஒத்துக்காது. சரி, வேற பாட்டு பாரு. வேற பாட்டு பாரு. நல்ல பாட்டா? சாமி பாட்டா? பக்தி பாட்டு. பக்தி பாட்டு. பக்தி பாட்டு. அம்மனை பத்தி பாடுவோம். அம்மனை பத்தி. அம்மனை பத்தி. அம்மன். பாடவா? பாடு பாடு பாடு. பொன்மகளை தேவி அம்மா பொச்சிலே காரியம். பொருட்சிலை. சரி சரி, முருகன் பாட்டு பாரு. முருகன் பாட்டு. கந்தனக்கு முருகனுக்கு கந்தனக்கு முருகன். நல்ல நக்கடி. வேற பாட்டு. வேற பாட்டு. தைப்பூசத்தை
தைப்பூச திருநாளில் தண்ணிய போட்டு ஆடுவோம். நல்லா ஆடுறீ. வேற பாட்டு பாருங்க. பாடவே வேணாம். ஏன் வேற பாட்டு பாருங்க. செம்மறியாடி செம்மறியாடி செனைக்கு வரியா சொல். ஏ வேற பாட்டு. என்னத காணோம் கேட்டுக்குள்ளையா அது இல்லடி மாறி மாறி வேற பாட்டு பாருங்க. ஊம்பாவா பெண்கள் கூடியது கும்மி, ஆண்கள் கூடியது ரம்மி. 7K 10 ரூபாய். மதுரை ஏறி உட்கார்ந்தா கட்டுமாவோட முடியும். எப்படி 500 1000 ரூபாய் ஜோதிச்சுட்டு போயிடணும். இருந்தாலும் கும்மி விளையாடுவோமா? ஒரு சின்ன விலை விஷயம் வந்தால காவல் கூட நல்லா இருக்காதுமா. நம்மள சேரமா சேர்ந்திருக்கோம். ஒரே ஒரு ஆட்டம் மட்டும். ஆமாமா உங்களோட சேர்ந்து ரொம்ப நாளாச்சுல ஒரு விளையாட்டுமா. எனக்கு அப்புறம் காவல் பார்ப்போமா. ஆமாமா. சரி, நீங்க எல்லாம் ஆட பிறந்தவங்க. உங்களை பார்த்து நான் ஆடுறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க ஆடணும், நாங்க பார்க்கணும். அப்படியா? இப்படி யாரு நாங்க ஆடணும்ல. ஆடணும்லங்க. ஆடுங்க கை தூக்குங்க. அவங்க நேர்த்திக்கடன் காளியம்மனுக்கு இந்த ஊர் திருவிழா இந்த வருஷம் போடும்போது கப்பு சுப்புன்னு அமைதியா நாடகம் பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்காங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க. நம்ம நீ சொல்றது சொல்லிடுவோம். ஆடுவோம். மயிலாடும் பறையில நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மீனாட்சி கோவிலில் மெடல் வாங்கி இருக்கோம்.
அங்கேயே ஓடாது. அடியே இது வேலுமலை சாரல். தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் யானைகள் யார் வேணாலும் வரலாம். இங்க யார் வந்தாலும் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு யாருக்கு வேணாலும் பேசி தப்பிச்சு வந்துருப்பாரு. இன்னைக்கு விட்ட படிச்சவடி என்ன படிப்பு, அதிகமான படிப்பு படிச்சவரு. அதனால படித்தவர் வந்திருக்காரு இல்லையா, அவர் இதுக்கு நீ தப்பிச்சு போயிடணும். அதனால இருந்தாலும் பரவாயில்ல, இது வேலுமலை சாரல். தப்ப செய்யக்கூடிய முனிவர்கள் யானைகள் யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் தப்பா பேசக்கூடாது.